டிடி இன்ஜெக்ஷன் வந்து அடிபட்ட உடனே போடணுன்னு கட்டாயம் கிடையாது. ஒரு காயம் பட்டதுன்னா அதில் கண்டாமினேஷன் கிருமி தொற்று வராமல் இருக்கிறதுக்கு தரோ வாஷிங் ஆஃப் தி வூண்ட். ஒரு காயம் கீழே விழுந்து ஒரு சிராய்ப்பு ஏற்படுது, ஒரு புண்ணு ஆகிடுதுன்னா இரத்த கசிவு இருக்குது, அதில் தூசி பட்டிருக்கோம். எப்படியும் ரோட் டிராஃபிக் ஆக்சிடெண்ட்டில் ரோட்டில் அல்லது தோட்டங்களில் எங்கேயாவது காயப்படுதுன்னா அந்த தூசியை வந்து தரவை வாஷ் பண்ணணும். ரன்னிங் வாட்டரில் விட்டு நல்லா சோப் அண்ட் வாட்டர் வச்சு வாஷ் பண்ணணும். அதுதான் முதல்ல முக்கியம். ரெண்டாவது, ஒரு ஆன்டிசெப்டிக் சொல்யூஷனை வந்து கான்சன்ட்ரேட்டடாக வைக்கக்கூடாது. நேராக சிலர் டெட்டாலையோ அயோடின் டிஞ்சர் அயோடினோ எடுத்து அப்படியே ஒட்டிடுவாங்க. அது கரோசிவ், ஸ்கின்னை வந்து டேமேஜ் பண்ணிடும், ஹீலிங் ப்ராப்பர்ட்டியே போயிடும் ஸ்கின்னுக்கால. அதனால் நீங்கள் அதை வாஷ் பண்ணணுன்னாலும் டைலூட்டடாக உள்ள ஒரு ஆன்டிசெப்டிக் சொல்யூஷன் வச்சு தான் வாஷ் பண்ணணும், அது கிருமியை போக்குறதுக்கு. அப்புறம் சும்மா ஒரு ஸ்டெரைல் காஸ் இல்லைன்னா சும்மா ஒரு ஒரு அந்த சல்லடை துணி இருக்கு இல்லையா, அதை மடித்து வச்சு அதை கட்டிட்டு நீங்கள் ஆஸ்பத்திரிக்கு போயிடலாம். அங்கேயும் அவங்க வந்து வண்டு கட்டி அவிச்ச சும்மா சல்லடை துணி வச்சுருப்பாங்க, அதில் கிருமி இல்லாத துணியாக இருக்கும். ஏதோ மருந்து வச்சு அதை ட்ரெஸ்ஸிங் போட்டு சும்மா பாதுகாக்கிறது தான் ட்ரெஸ்ஸிங்குடைய வேலையை தவிர அதை ஒன்றும் மருந்து வந்து அந்த புண்ணு வந்து சாப்பிட்டு ஒன்றும் வளர போகிறதில்ல, புண்ணு ஆற போகிறதில்ல. கிருமி இல்லாமல் வச்சா அந்த ஒரு 7 நாளைக்குள்ளே அந்த புண்ணு ஆறிடும். டீப்பாக ஆழமான புண்ணுன்னா 2 வாரத்தில் ஆறிடும். அதுதான் செய்யணுமே தவிர அந்த டிடிங்கிறது டெட்டனஸ் வராமல் இருக்கிறக்காக வேண்டி ரணஜன்னிங்கிற இந்த காயங்களில் ரோடுலெல்லாம் கிடக்குன்னா அந்த ரணஜன்னியினுடைய ஸ்போர்ஸ் இருக்கும், டெட்டனஸ் ஸ்போர்ஸ் அங்கே தூசியில் கிடக்கும். அது வந்து அனிரோபிக் கண்டிஷன் ஒன்று கிடச்சுன்னா காற்று போகாத ஒரு இடத்துல அந்த ஸ்போரை வச்சோன்னா கீழே ஒரு சப்ளை இருக்குது, ரத்த ஓட்டம் இருக்குது, அதுக்கு வளரக்கூடிய ஒரு குளுக்கோஸெல்லாம் எடுத்துக்கலாம் அங்கேருந்து டிஷ்யூவில் வந்து. அப்போ என்ன பண்ணோம், வளர்ந்து அந்த டெட்டனஸ் டாக்ஸின் ரிலீஸ் ஆகும். அது நரம்பு மண்டலத்தை பார்த்துச்சு ரணஜன்னி வரும். அது வராமல் தடுக்கிறது அதே தவிர அது இம்மிடியேட்டாக நீங்கள் ஒன்றும் பண்ண வேண்டியதில்லை. மறுநாள் போட்டுக்கலாம், இல்லைன்னா கூட ஒரு 2 நாள் கழித்து கூட போட்டுக்கலாம் டெட்டனஸ் போடுறது. ஏன்னா டாக்ஸாய்டு தான் போட போகிறோம், இட்ஸ் அ பூஸ்டர் டோஸ் தான். ஏற்கனவே நம்ம டெட்டனஸ்க்குரிய அந்த எதிர்ப்பு தன்மை நம்ம உடலில் இருக்கும், ஆனால் நம்ம அதை பூஸ்ட் பண்ணி விட போகிறோம். அப்புறம் 6 மாதத்துக்கு இடையில் ஒரு ஊசியும் தடுப்பூசி போடலை அப்படின்னா நம்ம ஒரு ஊசியை போட்டால் அந்த எதிர்ப்பு தன்மை வந்து பூஸ்ட் ஆகி பெருசாகிடும். நிறைய கிருமி அந்த ஆன்டிபாடி வந்து உடலில் உற்பத்தி ஆகிரும். அப்போ அந்த டெட்டனஸ் கிருமி வந்து அந்த டாக்ஸின் ரிலீஸ் பண்ணாலும் அங்கங்கே பிளாக் ஆகிரும். ஒரு நரம்பு மண்டலம் மூலமாக பரவாது, அந்த கிருமி வளர முடியாது. அதுக்கு வந்து அவசரம் தேவையில்லை, ஃபஸ்ட் எய்ட் பண்ணணும். முதல்ல நல்லா தரவை வாஷ் பண்ணணும். ஆன்டிசெப்டிக் சொல்யூஷனாக டைலூட்டடாக வச்சு பண்ணணும். ஏதாவது ஆயின்மெண்ட் இருந்தால், புண்ணுக்கு போடக்கூடிய ஆயின்மெண்ட் இருந்தால் போடலாம், அது பண்ணலாம். பிறகு கொஞ்சம் டீப்பாக புண்ணாக இருந்தால் ஆன்டிபயோட்டிக் போடணும். ஆன்டிபயோட்டிக் மாத்திரையாவோ ரொம்ப டீப்பாக இருக்குது நிறைய இடங்களில் காயப்பட்டிருக்குன்னா இன்ஜெக்ஷனாவோ போட்டு கிருமி தொற்று வராமல் பார்க்குறது தான் முதல் வேலை. டெட்டனஸ் டாக்ஸாய்டு மறுநாளோ அதுக்கு மறுநாளோ போட்டுக்கலாம், ஒன்றும் அவசரம் இல்லை. டிடி போட்டால் அதில் சலமை வைக்காதுன்னு நினைப்பாங்க, அது தவறு. டிடிங்கிறது டெட்டனஸ் டாக்ஸாய்டு. டெட்டனஸ்ங்கிற ஒரு வியாதி வராமல் தடுக்கக்கூடிய ஒரு தடுப்பூசியை தவிர 1008 பாக்டீரியாக்கு ஸ்ட்ரெப்டோகாக்கஸ், ஸ்டெஃபலோகாக்கஸ், அந்த காக்கஸ் இந்த காக்கஸ்ன்னு தூசியில் வந்து நிறைய கிருமிகள் இருக்குது. ஒரு காயம் படும்போது அதில் எத்தனையோ கிருமிகள் உள்ளே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கு வந்து கிருமி நாசினி வந்து நமக்கு தரவாக உள்ளே போகாமல் தடுக்கிறதுக்கு வாஷ் பண்ணுறோம். ரெண்டாவது ஆன்டிபயோட்டிக், ப்ராப்பர் ஆன்டிபயோட்டிக் போடலைன்னா இன்ஃபெக்ஷன் ஆகிடும், செல்லுலைட்டிஸ் வந்துடும். டயபெட்டிக் பேஷண்ட்டாக இருந்தால் 2 நாளையில் மேலே வரைக்கும் பரவிடும், ஃபீவர் வந்துடும், அதெல்லாம் வந்துடும். டெட்டனஸுக்கும் எதுக்கும் சம்மந்தமே இல்லை. நிறையாவது டாக்டர் நான் டிடிலாம் போட்டேன் அதுக்கப்புறம் எனக்கு செலவச்சிட்டும்பாங்க, அதுக்கும் இதுக்கும் சம்மந்தமே கிடையாது. அது முதல்ல புரிஞ்சுக்கணும். ஒரு நாய் பல்லு பட்டுட்டாலே போதும், பல்லு பட்டு சின்ன சிராய்ப்பு கூட இருந்தால் கூட அதுக்குரிய முழு வைத்தியமும் பண்ணணும், தடுப்பூசி போடணும். அதுக்கு 5 தடுப்பூசி போடணும். காயம்பட்ட அன்றைக்கு 1, கடிப்பட்ட அன்றைக்கி 1, 0. அப்புறம் 3rd டே 3ஆவது நாள், அப்புறம் 7ஆவது நாள், 14ஆவது நாள், 28ஆவது நாள், இப்படி 5 ஊசி போடணும். இதில் ஏற்கனவே நாய் கடித்து ஊசி போட்டவங்களாக இருந்தால் அந்த கடைசியாக உள்ள அந்த 2 டோஸை வேணால் மேர்ஜ் பண்ணி 1 டோஸ் போடலாம். 7, 14, 28 வர்றதை அந்த 14, 28க்கும் இடையில் 21 போட்டுக்கிட்டு அதை வேணால் ஸ்கிப் பண்ணலாம். ஏற்கனவே ஒரு கோர்ஸ் எடுத்துருந்தாங்கன்னா. மற்றபடி இது கண்டிப்பாக
போடணும். அதுலேயும் அந்த தரோ வாஷிங் ஆஃப் தி wound முக்கியம். நாய் கடிச்சிட்டுனா உடனே நல்லா ரன்னிங் வாட்டரில் விட்டு நல்லியை திறந்து விட்டு அதில் சோப் போட்டு நல்லா தரவாக வாஷ் பண்ணணும். அதுதான் முக்கியம். அப்போ தான் அந்த வைரஸ் வந்து உள்ளே போகாமல் நம்ம மினிமைஸ் பண்ணிடுறோம். வைரஸ் உள்ளே போனால் அந்த வியாதிக்கு மருந்தே கிடையாது. அது வியாதி வந்துட்டுனா 100% டெத்து. அதனால் நீங்கள் தடுப்பூசி போடணுமா போட வேண்டாமான்னு ரொம்ப ஆராய்ச்சிலாம் பண்ணக்கூடாது. ஏன்னா மொத்தத்தில் நீங்கள் போட்டிங்கன்னா ஒரு ஊசி 400 ரூபான்னா 5 ஊசி 2000 வரும். நீங்கள் தனியாக வாங்கி போட்டாலே எல்லா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலையும் இருக்குது. நீங்கள் உங்கள் ஆதார் கார்டை கொண்டு போனீங்கன்னா அவங்க ஆட்டோமேட்டிக்காக போட்டுருவாங்க. அதனால் காயம் பட்டுடுச்சு சில நேரங்களில் அது எப்படி கண்டுபிடிக்கிறதுனா தெரியல அப்படின்னா ஒரு ஸ்பிரிட் காட்டனை வச்சு லேசாக தடவுனா தெரியும். அப்போ எரிச்சல் இருக்கும். அப்படின்னாலே அந்த ஆப்ரேஷனுக்கே நீங்கள் வந்து 100% பாதுகாப்பு கொடுக்கணும். அந்த 5 ஊசி போடணும். ஏன் உயிர் வந்து 2000 ரூபா இல்லையே, 2000 ரூபாய்க்கு எங்கே உயிர் கிடைக்கானே? ஒரு உயிர் போகுது 2000 ரூபா கொடுத்தா உயிரை தந்துடுவாங்க அப்படி இருக்கானே? அது வியாதி வந்த பிறகு அவ்வளோதான், 100% ஃபேட்டல். ஆனால் 100% பாதுகாப்பு நீங்கள் ஊசி போட்டேன்னா. அதுக்கு என்ன எப்படி சின்ன வித்தியாசமா? அதனால் கண்டிப்பாக அந்த ஊசி போடணும். முதல்ல நம்ம தர வாஷிங் ஆஃப் தி wound, பிறகு மைல்டு ஆன்டிசெப்டிக் சொல்யூஷன் வச்சு கடைசியாக டச் பண்ணிவிட்டு பிறகு டாக்டர்கிட்ட கொண்டு காட்டணும். இம்மிடியேட்டாக போய் ஊசி போடணுன்னு அவசியம் இல்லை. நேற்று கடித்த நாய் கடிச்சிருந்தால் இன்றைக்கு போடலாம், இன்றைக்கு போடலாம், நாளைக்கு போடலாம். ஆனால் முகத்தில் கழுத்து பக்கம் இங்கெல்லாம் கடிச்சுன்னா இம்மிடியேட்டாக நீங்கள் போகணும். அதை சுற்றி ஆன்டி ரேபிஸ் சீரம் போடணும். ஏன்னா அந்த கிருமி அங்கேருந்து பரவாமல் இருக்கிறதுக்கு. ஏன்னா தலைக்கும் நரம்பு மண்டலத்தை பாதிக்கக்கூடிய கிருமி அந்த டாக்ஸின் அந்த விஷம் வந்து ஏறாமல் இருக்கிறதுக்கு அங்கே பிளாக் பண்ணணும். எங்கே கடி பல்பட்டிருக்கோ அதை சுற்றி ஊசி போடுவாங்க. கஷ்டமாக தான் இருக்கும், வலிக்க தான் செய்யும், உயிர் இல்லை. அதனால் அதெல்லாம் பொறுத்து தான் ஆகணும். சில இடங்களில் நிறைய கடிச்சு விடும், சில பிள்ளைகளை முகத்துலலாம் கடிச்சிடும். என்ன பண்ணுறது, ஊசி போட்டு தான் ஆகணும். அதனால் அந்த ஆன்டி ரேபிஸ் சீரமும் போடணும். வெறும் இந்த 5 ஊசி மட்டும் போடக்கூடாது. கழுத்தில் முகத்துலலாம் கடிப்பட்டதுக்கெல்லாம் அதுக்கெல்லாம் இந்த ஆன்டி ரேபிஸ் சீரமும் சேர்த்து போடணும். அது முக்கியம். 5 ஊசி எப்படியும் போடணும். சில ஒரு காயம் பட்டிருக்கு, அந்த காயத்தில் இப்போ யார் வீட்டுக்கோ நம்ம போகிறோம், சொந்தக்காரங்க வீட்டுக்கு போகிறோம், காயம் ஒரு காலில் ஒரு சின்ன புண்ணு இருக்குது, அந்த நாய் வந்து நக்கிக்கிட்டே நிற்கிது. அந்த புண்ணு நக்கும், நாய்க்கு அது பழக்கம். ஒரு புண்ணு இருந்தால் அது நக்கி பார்க்கும். ஏதோ பாசத்தில் நக்குன்னு நீங்கள் நினச்சிக்குவீங்க. ஆனால் ஸ்கின் அபரேஷன் இருக்குது. தோல் வந்து தொடர்ச்சியே இல்லாமல் அதில் புண்ணு இருக்குன்னா அதில் வந்து எக்ஸ்போஸ் டு தி அட்மாஸ்பியர். அப்போ அந்த நாக்கு நக்கும்போது நாக்கு அந்த விஷம் உள்ள ஒரு நாயாக இருந்தால் அந்த கிருமி அது மூலமாக பரவக்கூட வாய்ப்பு இருக்குது. நாய் கடிக்கத்தான் வேணும்னு கூட கட்டாயம் இல்லை. அதனால் நாய்கள்கிட்ட ரொம்ப விளையாடக்கூடாது. அதுவும் காலில் கையில் காயம் இருக்கவங்க நாய் நக்குது நீட்டி சந்தோஷப்படக்கூடாது. அது ரொம்ப மோசம், நாய் கடியை விட மோசம். அதனால் அதுவும் கவனமாக இருக்கணும். நீங்கள் சின்ன பிள்ளைகள் நாய்கிட்ட விளையாடும்போது சும்மா நக்கிக்கிட்டே இருக்குன்னா அதை விளையாட்டு பார்த்துக்கிட்டே இருப்பாங்க, அது தவறு. ஏதாவது ஒரு சின்ன காயம் இருந்து அதில் நக்கிச்சு அந்த நாய்க்கு ரேபிஸ் கிருமி அதனுடைய சலைவாவில் இருக்குன்னா அதுவும் ஃபேட்டலாக முடிஞ்சிருக்கும். அப்படிலாம் முடிஞ்சிருக்கு. டெல்லியில் ரிப்போர்ட் ஆன கேஸ்லாம் இருக்குது. நான் படிக்கும்போதே ஒரு ஹவுஸ் சர்ஜன் அவங்க சொந்தக்கார பையனை என் ஃப்ரெண்டை பார்க்க போன இடத்துல நாய் நக்கியிருக்கு. அதுதான் இருக்குது நடந்ததே தவிர கடிக்கவே இல்லை. ஆனால் இறந்து போனான். அதனால் நாய்க்கடி, நாயினுடைய சலைவா நாக்கு பட்டாலும் விஷம்தான். நாயினுடைய நகம் கீர்னா கூட விஷம். அதையும் நம்ம சீரியஸாக தான் எடுத்துக்கணும். ஏன்னா நாய் பார்த்துருப்பீங்க, சும்மா படுத்து கிடக்கும், அப்படியே அந்த நகத்தை நக்கிக்கிட்டு தான் இருக்கும். அப்போ அந்த சலைவா ஈரமாக இருக்கும்போது பட்டுருந்துவீங்க, அது உள்ளுக்குள்ளே பரவுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் அதுவும் விஷம். இந்த மாதிரி கனைன் அனிமல்ஸ், நாய், பூனை, குரங்கு, இந்த மூணுடைய நகமும் பல்லும் ரொம்ப முக்கியம். அது பட்டுன்னா அதை வந்து இந்த தடுப்பூசி போடக்கு தயங்கக்கூடாது. அது தரவை வாஷ் பண்ணிவிட்டு தடுப்பூசி போட்டால் பாதுகாப்பு.